Introducing UFO Wolf Air Mask, a revolutionary technology that neutralizes all airborne viruses for 100% safe experience at the cinema. சேஃபான மூவி பார்க்கணும்னா அது வந்து நம்ம PVRல மட்டும் தான் முடியும். வெல்கம் பேக் டு Roadshow. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா Brookefieldsல வந்து PVR சினிமாஸில் தான் இருக்கும். சென்னை VR மாலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த PVR தேட்டர் வந்து நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கோயம்புத்தூரில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து PVR வந்து பார்க்குறேன். உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம், என்னெல்லாம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறாங்க. தேட்டருக்குள்ளே நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாங்கிறதும் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ வாங்க உள்ளே போகலாம். இப்போ வந்து நான் டிக்கெட் எதுவும் புக் பண்ணல, உள்ளே போய் தான் பார்க்கணும். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நம்ம வந்து ட்ராவல் வ்ளாக் பண்ணியிருக்கோம், ஃபுட் வ்ளாக் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தேட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே போய் பார்ப்போம். नमस्कार सर. 83 இருக்கு सर. 83 हिंदी मूवी सर. 10:35 सर. ओके. एतन टिकट सर? 1 टिकट. ஓகே. மிடில் சீட் இருக்குமாண்ணா? ஓகே சார். ஏ ரோவில் 13 ஓகேங்களா சார்? ஸ்க்ரீனுக்கு சென்டரில் வரும் சார். ஓகே ஓகே. 202 rupees சார். சார் மூவி மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. 83 ஹிந்தி மூவி சார். 2D 10:35 ஷோ சார். டுடே சார். 1 டிக்கெட். ஓகே. 202 rupees சார். கேஷ் ஆர் கார்டு சார்? கேஷ். சார் மொபைல் நம்பர் சார்? 98. தேங்க்யூ சார். என்ஜாய் த மூவி. नमस्कार सर. टिकट्स प्लीज सर. स्क्रीन पर राइट साइड सर. थैंक यू सर. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மூவி ஸ்டார்ட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 hour பக்கம் இருக்குது. ஸோ ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு கோல்ட் காஃபியும் அப்புறம் வந்து ஒரு டோனட்டும் வந்து ஆர்டர் பண்ணேன். கோல்ட் காஃபி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட் அண்ட் டைம் போட்டிருக்காங்க. ஒரு பிராண்டட் ஐட்டமில் தான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி எக்ஸ்பிரி டே அண்ட் எக்ஸ்பிரி டைம் கூட பார்ப்போம். ஆனால் இதில் வந்து நீட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே. அண்ட் பேக் பண்ணி கொடுத்துருக்க டோனட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ டோனட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா UV ஸ்டெர்லைஸ்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ரொம்ப ஹைஜீனான வேல தான் வந்து பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற டோனட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மூவிக்கு வந்தேன்னா மோஸ்ட்லி வந்து பாப்கார்ன் என்னோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டோனட் தான். இங்கே இருக்கிற பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மெஷினில் செய்யக்கூடிய அந்த பாப்கார்ன் மெஷின் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற பாப்கார்னுக்கே வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க மூவி பார்க்குறக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த வெயிட்டிங் ஏரியா மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. 4-5 சீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா குட்டி டேபிள் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோல்ட் காஃபி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒரு சீல்டு பேக்கேஜ் தான் நமக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. வெளியே வெயிலில் பைக் ஓட்டிகிட்டு வந்து இங்கே வந்து உட்காந்து இந்த ஒரு கோல்ட் காஃபி கொடுக்கும்போது இந்த சில்னஸ் வந்து நமக்கு உள்ளே போகிறது நீட்டாக தெரியுது. அவ்வளோ நல்லா இருக்குது. கோல்ட் காஃபிக்குன்னு ஒரு திக்னஸ் இருக்கும். காஃபியோட ஃப்ளேவரும் அந்த மில்க்கும் பார்த்திங்கன்னா blend ஆகி கரெக்டான அந்த திக்னஸ் வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் நேரமாக வந்தாலுமே தப்பு கிடையாது. ஒரு மூவியோட ஃபர்ஸ்ட் 5 minutes ஒரு 10 minutes நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டோரி வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு அவங்க சொல்லுவாங்களா இல்லை அவங்க வந்து மூவி பார்க்குற அந்த ஒரு ஈகரில் இருப்பாங்க. ஸோ பெட்டர் நம்ம 10 minutes முன்னாடி வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு ½ an hour முன்னாடி வந்துட்டோம்னா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு PVR எப்பவுமே ஆன் டைமில் தான் வந்து மூவி போடுவாங்க. கரெக்டான டைமுக்கு வந்து உள்ளே போய்க்கலாம், மூவி வந்து பார்க்க முடியும். ஸோ UV ஸ்டெர்லைஸ்ட் டோனட் எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா நல்ல சுகர் கோட்டிங் போட்டு நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எடுக்கும் போதே கையிலெல்லாம் ஃபுல்லாக வந்து சாலிட் சுகர் வந்து கையிலெல்லாம் ஒட்டுது. ஒரு க்ரீமி போர்ஷன் வந்து இங்கே பார்க்க முடியுது இந்த சென்டர் போர்ஷனில். நான் பைட் பண்ணோன்னே அந்த சுகர் கண்டென்ட் எல்லாமே என்னோட லிப்பில் அப்படியே பேஸ்ட் ஆயிடுச்சு. க்ரீம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்குவீஸர் டைப் வெளியே அப்படியே வந்துருச்சு. அந்த உள்ளே இருக்கிற க்ரீம் பார்த்தீங்கன்னா அந்த மில்க் பேடாலாம் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி டேஸ்ட் கொடுக்குது. ஒவ்வொரு
பைட்லேயுமே வந்து அந்த சுகர் வந்து என்னோடய லிப்பில் வந்து ஒரு லிப்ஸ்டிக் மாதிரி ஒட்டிக்குது. நான் அதை நக்கி எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கோல்ட் காஃபி குடித்தேன், அதில் கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த டோனட் சாப்பிடும்போது எனக்கு அந்த இனிப்பு வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியுது. அந்த க்ரீமி போர்ஷன் தான் வேறு லெவலில் இருக்குது. மேபி ஒரு ஃபுட் வ்ளாக் பண்ணுறேன்னா நான் கண்டிப்பாக வந்து க்ரீமி டோனட் வந்து நான் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு குட்டி வீடியோ வச்சு எடுத்து வச்சுருப்பேன். அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு வேகத்தில் கடிச்சிட்டேன். என்னோடய லிப்பையே நானே கடிச்சிட்டேன், வலிக்குது. நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியும். மூவி பார்க்க வந்தனா இல்லை சாப்பிட வந்தனான்னு நினைப்பீங்க. டைம் இருக்கிறனால தான் இதை எடுத்து சாப்பிட்றேன். இங்கே இருக்கிற ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஆம்பியன்ஸ் அண்ட் உட்காரும் போதே ஒரு நல்ல ஃபீல் தான் கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் தான் இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. நம்மக்கிட்ட வந்து வேக்சினேட்டட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா அது 2 சைடுமே வந்து சானிடைசர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம டிக்கெட் கவுண்டரே அப்ரோச் பண்ண முடியும். ஸோ உள்ளே போகும்போது நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது, ஸ்க்ரீன்ஸில் எப்படி இருக்குது, சீட்டெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா PVRக்குள்ளே தான். ஸோ மூவி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிரேக் டைமில் இப்போ இருக்கும். மூவி நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் வந்து இங்கே வந்து நம்மளோட சூப்பர்வைசர் அன்பின் ப்ரோ சொன்னார், லைக் இங்கே வந்து வோல்ஃப் ஏர் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு சின்ன ஒரு மெஷின் தான். ஸோ அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா டர்ட்டியான அந்த ஏர் எல்லாம் வந்து நல்லா பியூரிஃபை பண்ணி ஃப்ரெஷ்ஷான ஏர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இங்கே வந்து மூவி என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஃபீல் உட்காந்து நல்லா ப்ரீத் பண்ணிக்கலாம். எந்த விதமான பயம் இல்லாமல் நீங்கள் வந்து மூவி என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீட்டிங்ஸ் எல்லாமே ஒரு 50% ஆக்குபென்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய சீட்ஸில் பார்த்தீங்கன்னா நாட் டு பி ஆக்குபைட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சீட்டை விட்டு இன்னொரு சீட்டில் மட்டும்தான் நம்ம உட்காரணும். இப்போ வந்து ஒமிக்ரானோட இது வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்கிறனால நம்மளால மூவி வந்து எல்லாருமே அந்த அளவுக்கு க்ளோஸ்டாக இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் ரூலே வந்து நமக்கு அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 50% தான் எல்லா தியேட்டர்லையுமே வந்து இந்த டைமில் வந்து இந்த அளவுக்கு தான் வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற எந்த தியேட்டர்லையுமே இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்த PVRல தான் வந்து பவர் பேங்க் கான்செப்ட் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம வீட்டில் வந்து இறங்கும் போது நிறைய பேர் மொபைல்லாம் சார்ஜ் பண்ணியிருக்க மாட்டோம். சீக்கிரமாக ஒரு அவசரத்தில் வந்து தியேட்டருக்கு வந்திருப்போம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜ் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து நமக்கு தேவை. அப்படிங்கும் போது இங்கே வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பைக்கி அப்படிங்கிற அந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இங்கே ஒரு QR கோட் இருக்கும். ஸோ அது ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, 3 months 6 months ஆர் இயர்லி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பவர் பேங்க் வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் உங்கள்கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஒரு மூவி லவர் அப்படின்னா நீங்கள் வந்து அடிக்கடி வருவீங்க PVR கண்டினியூஸாக வர்ற ஒரு கஸ்டமர் அப்படின்னா உங்களுக்கு இந்த பவர் பேங்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பர்சனலாக வந்து இது வந்து ஒரு தடவை ஒரு 2 times வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னை VR மாலில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் நம்ம ப்ரூக்ஃபீல்ட்ஸில் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே வந்து ஒரு வெல்கமிங்கான ஒரு பவர் பேங்கிங் கான்செப்ட் தான் இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 6 screens இருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த வோல்ஃப் ஏர் மாஸ்க் அப்படிங்கிற அந்த கான்செப்டோட அந்த ஒரு மிஷின் வந்து வச்சிருக்காங்க. ஸோ உங்களோட இங்கே வர்ற அந்த ஏரே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூரிஃபைடான ஏராக தான் இருக்கும். ஸோ ரொம்ப சேஃபாக நீங்கள் வந்து மூவி பார்க்கலாம். ஒவ்வொரு மூவி வந்து ஃபினிஷ் ஆகும் போதும் இவங்க வந்து சானிடைஸ் பண்ணுற அந்த காஸ்டியூம் போட்டு வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அண்ட் கீழே ஏதாச்சும் டஸ்ட் இருக்குது இல்லை வந்து ஏதாச்சும் வேஸ்ட் வந்து வச்சிருக்காங்கன்னா அதையும் வந்து க்ளீன் பண்ணி ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேக்கு முன்னாடியும் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஹாலிவுட் மூவியெல்லாம் வந்து உங்களுக்கு பக்கம் அந்த சவுண்ட் எஃபெக்டோட கேட்கணும், ஒரு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு மாலில் வந்து மூவி பார்க்குறது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மேட்ரிக்ஸ் ரெசரக்ஷன் இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் பார்த்துருந்தேன். ஸோ சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஒமிக்ரான் இருக்கிற டைமில் நீங்கள் வந்து இங்கே மூவி பார்க்குறது ரொம்ப சேஃப் தான். ஹைஜீன்டாக உங்களுக்கு எல்லாமே வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இங்கே நீங்கள் மூவி வந்து பார்க்கலாம். ஹாய், மை நேம் இஸ் ரஞ்சித் குமார். ஐ எம் கமிங் ஃப்ரம் காந்திபுரம். இதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ரூக்ஃபீல்டில் வந்து நிறைய தாட்டி படம் பார்க்க வந்திருக்கோம். பட் இப்போ PVRலேருந்து சீட்லேருந்து மூவி சவுண்ட்லேருந்து எல்லாமே வந்து நைஸாக நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. ஏசி கூலிங்ஸ் பெட்டர். முன்னே இருக்கிறதுக்கு இப்போ வந்து நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹைஜீனிக்காகவும் இருக்குது. உள்ளே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்குறாங்க. முன்னே இருந்ததுக்கு இப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சவுண்டு கேட்கறதுக்கும் படம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா சவுண்டு ஒரு பக்கம் அதிகமாக கேட்கும், ஒரு பக்கம் கம்மியாக கேட்கும், ஏசி இருக்காது. இப்போ எல்லாமே கிளியராக 100% நம்ம வந்து நம்மளோட சர்டிஃபிகேட் தந்தாப்பில் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்குற எம்ப்ளாயிஸ்லேருந்து எல்லாருமே ஹைஜீனிக்காக நீட்டாக க்ளவுஸு, கேப்பு, மாஸ்க் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. சேஃபான நம்ம மூவி பார்க்கணுன்னா அது வந்து நம்ம PVRல மட்டும்தான் முடியும். ஏசி வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலி நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது ஏசி வந்துட்டு நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இல்லை இங்கே. இது நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா? இனிமேல் தான் வெயிட்டிங் ஃபார் ஸ்நாக்ஸ் ஆக்சுவலி. ஆமாம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும்போது பக்காவாக கோவிட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் செக் பண்ணி தான் உள்ள இது பண்ணுறாங்க. அது ஒரு இட்ஸ் அ குட் திங். அப்புறம் வந்தோன்னே வணக்கம் சொன்னாங்க நம்ம தமிழ் முறைப்படி. அதுவும் நல்ல விஷயம். ஒரு வார்ம் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து வந்த உடனே வணக்கம் அப்படின்னு ஒரு லேடிஸாக யாராவது சொல்கிறது வந்து நம்ம தமிழர் பண்பாடு அப்படிங்கிறனால தமிழ்நாட்டில் அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம். 50% ஆக்குபன்சி. ஆமாம், தட் இஸ் ஆல்சோ குட்.
அதுவும் கரெக்ட் தான், நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ்வலாகவே நம்ம இந்த மல்டிப்ளெக்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்குது, இதில் இன்னுமே நல்லா இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. மாநாடு பார்த்தோம், அந்த சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, ரொம்ப என்ஜாய்டு. நானும் அவரும் தான் வந்தோம். இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். நான் உள்ளே நுழையும் போது ஆக்சுவலி என்னோட கோவிட் சர்டிஃபிகேட் வந்து தேடிட்டு இருந்தேன். இந்த மீன் டைம் என்னோட ஃப்ரெண்டு அவரோட கோவிட் சர்டிஃபிகேட் அனுப்பிச்சிட்டு இதை காட்டிட்டு அப்படின்னாரு. நான் அவரை காட்டினேன். உங்கள் செக்யூரிட்டி முன்னால் இல்லை இது ஆல்ரெடி காட்டியாச்சு, உங்கள் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி என்னை உள்ள விடல. அப்புறம் என்னோட சர்டிஃபிகேட் எடுத்துட்டு நான் தான் உள்ள வந்தேன். ஐ திங்க் திஸ் செக்யூரிட்டி வாஸ் ட்ரூ டு ஹிஸ் ப்ரொஃபஷன். தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு எக்ஸ்பிரஸ். ஐ லைக் தட் வெரி மச். உண்மையிலே நாங்கள் இப்போ ஒரு ஹாலிவுட் படம் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் பார்த்துட்டு தான் வரோங்க. இங்கே பிவிஆரில் எல்லாமே ரொம்ப ப்ராம்ப்டாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது. அது இல்லாமல் எல்லாம் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல் உள்ள அலோவ் பண்ணுறது இல்லை. புக்கிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்குது. நம்ம ஸ்நாக்ஸ் கூட சேர்ந்து புக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் சவுண்ட் எஃபெக்ட்ஸு 3Dயில் தான் பார்த்தோம். 3D ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தது. டால்பி பின்ன குழந்தைங்க இது பண்ணுற மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு அந்த பேபிஸ் சேரு அதெல்லாம் அவங்களே தராங்க. 50% ஆக்குபென்சி கவர்மெண்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க கரெக்டாக. அது இல்லாமல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருந்தால் தான் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லாமே பியூர்லி வேக்சினேட்டட், எல்லா திங்ஸும் சானிடைஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ வி ஹேட் அன் ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபேமிலியோட சேஃப்டியோட வந்து போகிறக்கு இது ஒரு பெஸ்ட் டெஸ்டினேஷன். தேங்க்யூ. இந்த ட்ரீட்மெண்ட்டோட பேர் ULV, அல்ட்ரா லோ வால்யூம். ஓகே